happy. Start music. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் vlog அண்ட் நான் உங்கள் ஏவி ஆகாஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாரிகட்டா பயாலஜிக்கல் பார்க் பெங்களூருக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ இது பெங்களூரில் எங்கே இருக்குன்னா பன்னாரிகட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் வந்து இருக்குது. ஸோ இது அந்த ஜூவோட கரண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கூட யார் வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அபி வந்து வந்திருக்கான், நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ இவனும் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கிறான், அபிராம் மொபைல்ஸ்ன்ட்டு. நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் ஏற்கனவே இந்த பிளேஸ் வந்து இருந்துச்சுங்க, ஆனால் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போக முடியல. திடீர்னு இவன் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்தான். சரி பெங்களூர் வந்துட்டு சுற்றி காட்டுறா அப்படின்னா, சரி நம்ம நிறைய பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுட்டு தான் திடீர்னு பார்த்தா ஜூக்கு போகலான்னா அப்படியே நான் ஜூக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூவோட டிக்கெட் கவுண்ட்ரு. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த சஃபாரி, அதுக்கப்புறம் ஜூவு எல்லாத்துக்குமே இந்த ரெண்டுத்துக்குமே வந்து டிக்கெட் எடுக்கணும். பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு ஒரு ஏரியா இருக்குது, அது வந்து தனியாக போய் டிக்கெட் எடுக்கணும். ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350 ருபீஸ் வந்துச்சு. ஜூக்கும் சரி சஃபாரிக்கும் சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து 350 ருபீஸு. இதே இது நீங்கள் ஜூக்கு மட்டும் எடுத்திங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்திங்கன்னா சஃபாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் வந்து வருது பெர் பர்சனுக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரோடு போதா அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா ஜூ வந்துடும். நம்ம லெஃப்ட் அடித்து போனீங்க அப்படின்னா இந்த சஃபாரி வந்து வரும். ஃபஸ்ட்டு சஃபாரிலாம் முடிச்சுட்டு மறுபடியும் இதே என்ட்ரன்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜூக்கு வந்து போகணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஃபாரியை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் ப்ராப்பராக வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இது ஒரு 250 ருபீஸ்க்கு ஒர்த்தை வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கூட்டு போவாங்கன்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வெயிட்டிங் பிளேஸு. இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 15 பேர் 20 பேராக உட்கார வச்சுட்டு ஆள் 20 பேர் வந்த உடனே அவங்க 20 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் வந்து அனுப்புவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல் ஆளாக இருக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 or 5% நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜன்னல் சீட்டு வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து கப்பலாக வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதே வந்து 2 பசங்களாக நீங்கள் வாரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 2 பேர்த்தையும் ஒரே சீட்டில் உட்கார வச்சுருவாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ வியூ வந்து கிடைக்கும். அதனால் பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிக்கெட் வாங்கும் போதே சோலோவாக 2 டிக்கெட் தனித்தனியாக வாங்கிட்டு 2 பேருமே வந்து யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. போன அப்புறம் உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஜன்னல் வியூவும் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஜன்னல் வியூவும் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 பேருமே ஜன்னலில் இருக்கும்போது அந்த வியூவை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். எல்லா அனிமல்ஸையும் வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து நீங்கள் பார்க்கலாம். 2 பேரும் ஒரே சீட்டில் இருந்தீங்கன்னா பார்க்க முடியாது. 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்து இருக்குது. ஆனால் என்னோடய விஷயம் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து சீட்டை சூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமான அனிமல்ஸை வந்து நான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதனால் லெஃப்ட் சைடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யானையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் வந்து வச்சுருப்பாங்க, ரைட் சைடில் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. எல்லா விலங்கும் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கும் இந்த யானையை தவிர. யானையை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு வேலி மாதிரி போட்டு கரண்ட் ஷாக்லாம் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ யானையை வந்து வேலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம போகக்கூடிய வண்டியவே வந்து அப்படியே சாய்ச்சி விட்டுரும். அதனால் யானைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு வேலி மாதிரி போட்டுட்டு, நிறைய யானையோடைய காலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய யானை அப்படின்னா அதோட காலில் வந்து செயின்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இந்த இடமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த யானை இருக்கிற இடம் பின்னாடி அப்படியே குளம், அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி ஒரு ஏரியா அப்படின்னு போட்டு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கரடி வந்து ஓப்பன்லேயே வந்து விட்டுருந்தாங்க. அது பார்த்திங்கனாலே தெரியும், ஜன்னல் வழியாக பார்த்தாலே வந்து கரடியை வந்து நாங்கள் ஈஸியாக பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும், எப்படிரா இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் சஃபாரி போயிருக்காங்களோ அவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், எப்படிரா இது வந்து ஒரு காடு மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்குறாங்க, ஒரு ஏரியா வச்சுருக்குறாங்க, அதில் எல்லா விலங்கும் இருக்குது. அப்போது ஒவ்வொரு விலங்கும் அதுக்குள்ளேயே அடித்து சாப்பிட்றாதா? இப்போது வந்து ஒரு மான் இருக்குது, சிங்கம் இருக்குது, சிங்கம் வந்து மானை அடித்து சாப்பிட்றாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காடு மாதிரி, ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி ஒரு ஏரியா. இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இரும்பு கம்பியால் ஒரு 10 லேயர் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு லேயரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விலங்கு வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு வேலியிலேருந்து இன்னொரு வேலிக்கு வந்து அந்த சிங்கம் வந்து போயிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு சேஃப்டி இது வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஒருத்தர் டோர் திறந்தார் பார்த்தீங்களா, இந்த டோர் திறந்த உடனே எங்களுடைய ஜீப்பு வந்து போய் நின்றோம். ஜீப்பு போய் நின்ன அப்புறம் அந்த பேக் டோர் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் ஒருத்தர் டோர் திறக்கிறாரா, இந்த ஃப்ரண்ட் டோர் திறந்த அப்புறம் தான் எங்கள் ஜீப் வெளியில் வரும். இதனால் ஒரு இடத்துல இருந்து விலங்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. இப்போ பாருங்கள் இந்த கேப்லேயே வந்து எப்படி இந்த சீத்தா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
அப்படி ரெடியாக நிற்கணும், எப்போண்டா போகலாம், கதவை திறக்கிறாங்க, எப்போ நம்ம பக்கத்து இதில் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வந்து நல்ல ஒரு வேலி மாதிரி போட்டு 2 டோர் வந்து போட்டிருக்காங்க. சப்போஸ் அது வந்து அந்த டோர் திறக்கும்போது வெளியில் ஓடினாலும் இன்னொரு டோர் வந்து எப்போதுமே லாக்லேயே வந்து இருக்கும். நான் ஜன்னல் வழியாக பார்க்குறேன், அவ்வளோ பக்கத்தில் இந்த சிறுத்தை வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி லைஃப்பில் இவ்வளோ பக்கத்தில் நான் சிறுத்தையை பார்த்ததே இல்லை. நம்ம வந்து ஜன்னல் வழியாக நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோங்க, அப்படி ஜன்னல் வழியாக அப்படி எட்டி பார்த்தோன்னா நாயெலாம் இருக்கும், அது மாதிரி சிறுத்தை நடந்து போயிட்டுருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அசால்ட்டாக வந்து பார்த்துட்டு போகிறேன், நானும் நல்லா வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி தான். ஐயோ நான் இவ்வளோ வீடியோ எடுக்கிறேன், எனக்கு வந்து சேஃப்டி இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வந்து சேஃப்டியாக தான் வந்து கூட்டு போயிட்டு வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிங்கம். இந்த காட்டுக்கே ராஜா வந்து சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த ஆண் சிங்கம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன ஒன்று கொஞ்சம் தூரத்தில் பார்த்தேன் அந்த சிங்கத்தை, பக்கத்தில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. தூரத்தில் வந்து உட்காந்துருந்துங்க ஆண் சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. பட் இந்த ஆண் சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கம் அந்த தூரத்தில் தான் வந்து இருந்துச்சு. நானும் முடிஞ்ச அளவு கேமராவெலாம் மாற்றிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஜூம் பண்ணி நானும் அந்த சிங்கத்தை எடுத்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ கிளியரிட்டிக்காக உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. நானும் வந்து ஜன்னலில் வந்து வேலி மாதிரி போட்டிருப்பாங்க, அதையும் தாண்டி ஃபோனெல்லாம் வச்சு வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிங்கம் இவ்வளோ பக்கத்தில் இருக்குடா, சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தான். என்னடா சொல்கிற, தூரத்தில் இருக்குடா அப்படிங்கிறேன். உன் கை கீழே இருக்குது பாடுறா அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், நாங்கள் இருக்கிற அந்த ஜீப்புக்கு அந்த டயர் சைடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் வந்து இருந்தது. அவ்வளோ பக்கத்தில் சிங்கம் நான் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. எனக்கும் சிங்கத்துக்கும் நடுவில் எந்த கேப்பும் இல்லை. நான் வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறேன், எனக்கும் சிங்கத்துக்கும் நடுவில் எந்த ஒரு வேலியோ எதுவுமே இல்லை. இவ்வளோ பக்கத்தில் வந்து சிங்கத்தை வந்து என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பெண் சிங்கம். இந்த வடிவேல் ஜோக்கில் அப்படி ஃபேனை போட்டுட்டு காலை 2 காலையும் விரிச்சிட்டு அப்படி படுக்கும் போது இருக்கிற சுகம் இருக்கே அப்படின்லாம் சொல்லுவார் பார்த்தீங்களா தலைவர். அதை மாதிரி சிங்கம் நல்லா 2 காலை விரிச்சிட்டு நல்லா ஜாலியாக காத்தோட்டமாக அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த பெண் சிங்கம் 2 சிங்கம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ சிங்கத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து ஒரு பெண் சிங்கம் வந்து தனியாக இருந்துச்சு. என்னடா மறைந்திருந்து பார்க்கும் மறுபம் என்ன அப்படின்ட்டு மூஞ்ச காட்டுங்க அப்படிங்கிற அது பெண் சிங்கம் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு கடைசி வரைக்கும் மூஞ்ச காட்டவே மாட்டேன்னுருச்சு. நானும் கேமரா ஆங்கிள் எங்கெங்கெல்லாம் திருப்பி வைக்க முடியுமோ எல்லாம் வச்சுட்டேன். கடைசி வரைக்கும் அது மூஞ்ச காட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ கடைசி வந்து எந்த விலங்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கும்போது என்ன விலங்கு மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா புலி மிஸ் ஆச்சு. புலியை வந்து நம்ம வீடியோ எடுக்கணும், அடுத்து புலி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்வத்தில் நான் இருந்தேன். சிங்கத்தோட இடத்துல இருந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க, புலி வருது பாருங்கள், அந்த சைடு பாருங்கள் புலி நடக்குது அப்படின்னாங்க. நானும் அப்படியே பார்க்குறேன், புலி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் நடக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவலி இப்போ நான் போயிட்டுருக்குது வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தோட ஏரியா. புலி ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலி போட்டு அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப்பு, அது பக்கத்தில் இன்னொரு வேலி, அந்த வேலிக்குள்ளே பார்த்திங்கன்னா இது மாதிரி புலி வந்து இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வேலி இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 வேலியை தாண்டி அதுக்கப்புறம் தான் நான் புலியோட ஏரியாவுக்கு போவேன். ஸோ சிங்கம் இருக்கிற ஏரியா வேறு, புலி இருக்கிற ஏரியா வேறு. சிங்கத்தில் இருக்கிற ஏரியா வந்து அதாவது சிங்கம்மால் வந்து புலி இருக்கிற ஏரியாவுக்கு போக முடியாது. இதை மாதிரி ஒரு சேஃப்டி தான் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் எந்த விலங்குக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது வந்து எனக்கு அங்கே போகும்போது எனக்கு ஒரு கிளியரிட்டியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. இது மாதிரிலாம் இருக்குதா, இப்படிலாம் பண்ணுறாங்களா, எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, எப்படா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்கான ஒரு ஐடியாவில் தான் வந்து போயிருந்தேன். ஒரே இடத்துல எல்லா அனிமல்ஸும் வந்து எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்கான ஒரு ஐடியாவில் தான் வந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் புலியை போய் பார்த்தேன். புலியை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்புலி ஒன்று இருந்ததுங்க. வெள்ளைப்புலி இவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி, இந்த மார்பிள்ஸ் கல்லுலாம் எப்படி இருக்கும் அதை மாதிரி, என்னடா வெள்ளை கலரில் புலியா அப்படின்ட்டு இருந்தது. நான் ஏற்கனவே வந்து வண்டலூர் ஜூவில் வந்து பார்த்துருந்தேன் இந்த மாதிரி வெள்ளை கலர் புலியை. ஃபஸ்ட் டைம் வெள்ளை கலர் புலி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தடவையும் பார்க்குறேன், புலி வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்ததுங்க. 2 புலியும் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் புளி இருக்குது பாருங்கள், அது வெள்ளை கலர் புளியை கூட்டிகிட்டு எங்கேயோ போயிடுச்சு. எங்கடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்து தேடிக்கிட்டே இருக்கோம். அது கூட்டிகிட்டு எங்கேயோ தனியாக கூப்பிட்டு போயிட்டு இருந்தது. சரிடா, நான் எங்கே போனாலும் நல்லா இருறா, ஜாலியாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். சரிங்க, அதுவும் வந்து ஜாலியாக, அது வெள்ளைப்புலி கூட அதோட லவ்வர் கூட ஜாலியாக போகுது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காமல் நம்ம ஆகாஷ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான்ப்பா, இன்னும் பார்ட் 2 பார்ட் 3 இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள்.